சரி, ஃபமன் லம் யஅஹுத அன்ஹு, யார் இந்த நபித்தோழர்கள் சஹாபாக்களிடமிருந்து இந்த மார்க்கத்தை எடுக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் சரியா புரியாதுங்க. அல்லது அவர்களெல்லாம் பல விஷயங்களை விட்டு விட்டார்கள். இப்படி ரெண்டு மாதிரி கூட்டமும் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் என்ன சொல்கிறது, சஹாபாக்களுக்கு புரியவில்லை அல்லது சஹாபாக்களே வழி தவறி விட்டார்கள், எனவே ஹதீஸை மட்டும்தான் நாம் அவர்களிடம் எடுப்போமே தவிர ஹதீஸிற்குரிய விளக்கங்களை, குர்ஆனுக்குரிய விளக்கங்களை, மார்க்க விஷயங்களை புரிந்து கொள்வதை அவர்களிடமிருந்து எடுக்க மாட்டோம். இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன, சஹாபாக்களை மதிப்போம், அவர்களை நேசிப்போம், எல்லாம் செய்வோம், ஆனால் அவர்கள் சொல்லாத பல விஷயங்களையும் எங்கள் முன்னோர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், அவற்றையும் சேர்த்து செய்வோம். புரிகிறதா? இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் ஹதீஸ் பேசுகிற வட்டத்திலே இந்த இரண்டாவது கூட்டத்தாரை பிதஅத்வாதிகள் என்று மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். சரியா? ஆனால் இந்த முதல் கூட்டம் இருக்கிறதா இல்லையா? இந்த கூட்டம் சஹாபாக்களை பின்பற்றாத கூட்டம், சஹாபாக்களின் விஷயங்களை மார்க்கத்தில் ஏற்காத கூட்டம், இவர்களை பிதஅத்வாதிகள் என்று பலருக்கு தெரியாது. இரு கூட்டமும் பிதஅத்வாதிகள். எப்படி? இந்த ரெண்டு கூட்டமுமே பிதஅத்வாதிகள். சொல்கிறார்கள், ஃபமன் லம் யஅஹுத அன்ஹும், யார் சஹாபாக்களிடமிருந்து இந்த இல்மை எடுக்கவில்லையோ ஃபகத் ضل وابتدع, அவன் வழிகட்டான், வப்ததா, மார்க்கத்திலே புதுமையை ஏற்படுத்தி விட்டான். சிறப்பிற்குரிய தாபிஈன்கள் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புரியவில்லை என்றால் சஹாபாக்களிடத்திலே கேட்டு பின்பற்றினார்கள்.